உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, தேவன் உண்டாக்குகிறார், தேவன் கட்டளை கொடுக்கிறார் இல்லையா? காட் கிரியேட்ஸ் அண்ட் காட் கிவ்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டிக்கிறார். அது எப்படி சிருஷ்டிக்கிறார்னா, வார்த்தையினால் சிருஷ்டிக்கிறார். அவர் எந்த விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்குள்ளே என்னென்ன சயின்ஸ் அடங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அது அப்படியே உண்டாக கடவுது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது அப்படியே உண்டாகிறது. அதுக்கு ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா, வெளிச்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த வெளிச்சத்துக்கு ஒரு சயின்ஸ் வைக்கிறாரு இல்லையா? அந்த வெளிச்சத்துக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வைக்கிறாரு. வச்சுட்டு அது உண்டாகட்டும் அப்படின்னு வாயில் சொல்கிறாரு, அது உண்டாயிடுச்சுன்னு பார்க்குறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறார். முதலாவது பாயிண்ட் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது என்னென்னா, கடைசியாக முதல் நாளிலே இதை படைத்தார், 2ஆம் நாளில் ஒரு சில காரியங்களை படைத்தார், 3ஆம் நாளில் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிற, நம்மளால் பார்க்க முடியாத, கேட்க முடியாத, உணர முடியாத அநேக காரியங்களை, பல கோடியான காரியங்களை தேவன் உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் 5 நாட்களிலே உண்டாக்குகிறார். மனுஷனை 6ஆம் நாளிலே உண்டாக்குகிறார். அதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் 6ஆம் நாளில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, மனிதனை உண்டாக்குகிறார். அந்த மனிதனை தேவ சாயலிலே உண்டாக்குகிறார். உண்டாக்கி இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் அவர்கள் ஆண்டு கொள்ளும்படிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை, அந்த மனுஷங்களை ஒரு உயர்ந்த நிலையில் உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும், பூமியில் உள்ள எல்லாவற்றையும் இல்லையா, சந்திரன், சூரியன், கிரகங்கள், யூனிவர்ஸ் ஆண்டு கொள்ளும்படிக்கு கிடையாது, பூமியில் உள்ள அனைத்து காரியங்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு தேவன் மனுஷனை உண்டாக்குகிறார். 2வது. 3வது, அப்படி உண்டாக்கும் பொழுது, முதலாவது தேவன் உண்டாக்குகிறார், 2வது அதாவது கடைசியாக எல்லாவற்றையும் உண்டாக்கின பிற்பாடு பூமியையும் அதில் உள்ள அனைத்து காரியங்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு மனுஷனை உண்டாக்குகிறார். அந்த மனுஷனை தேவ சாயலாகவே உண்டாக்குகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது என்ன பண்ணுறாருன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் விட்டால் அவங்களுக்கு ஒரு மாதிரி திக்கு தெரியாத நிலைமையில் மாட்டிக்குவாங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு உலகத்துக்குள்ளாக ஒரு குட்டி உலகம், ஏதேன் தோட்டம் அப்படின்னு ஒன்று உண்டாக்குகிறார். அப்போ ஒரு உலகத்தில் நதி இருக்குது, ஏதேன் தோட்டத்தில் நதி இருக்குது. உலகத்தில் என்னென்ன மரங்கள் இருக்கோ அது மாதிரி எல்லா மரங்களும் சாம்பிள்ஸ் எல்லாமே ஏதேன் தோட்டத்தில் இருக்குது. உலகத்தில் என்னென்ன மிருகங்கள் இருக்குதோ, பறவைகள் இருக்குதோ எல்லாமே ஏதேன் தோட்டத்துலேயும் இருக்கிறது. அப்போ உலகத்துக்குள்ளே ஒரு குட்டி உலகத்தை உண்டு பண்ணி அது ஏதேன் தோட்டம் என்று பேரிட்டு அதிலே ஆதாமையும் ஏவாளையும் வைக்கிறார். அப்படி வைக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த தோட்டத்திலே வைத்தது மட்டுமல்லாமல், ஜீவ விருட்சத்தின் கனியை தரக்கூடிய மரம், அது மட்டுமல்லாமல் நன்மை தீமை அறியத்தக்க கனியை தரக்கூடிய மரம், இந்த 2 மரத்தையும் அந்த தோட்டத்தின் நடுவிலே தேவன் வைக்கிறார். தேவன் வச்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்,
அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்போ கடவுள் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ தோட்டத்தில் உள்ள எல்லா மரத்தின் கனியையும் புசிக்கலாம். அதாவது ஜீவ விருட்சத்தின் கனியை கூட புசிக்கலாம், அதை புசிக்காதுன்னு சொல்ல. அதை புசித்திருந்தால் என்றென்றும் சாகாமல் தேவனோடு நித்திய காலமாக வாழுகிற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதை கடவுள் தடை பண்ணலை. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுக்குற மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய கனியை நீ புசிக்க வேண்டும். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று நிச்சயமாகவே தேவன் கட்டளை கொடுக்கிறார். அப்போது தேவன் மனுஷனை உண்டாக்கினார், மனுஷியை உண்டாக்கிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் இருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க அப்படின்னு தேவன் சொல்லுகிறவர் அல்ல. ஏன்னா ஒரு மரம், ஒரு மாங்காய் மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு சில அறிவியலை வைக்கிறார், ஒரு சில சயின்ஸ் வைக்கிறார். வாழை மரம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில சயின்ஸ் வைக்கிறார். சிங்கம்னா அதுக்கு ஒரு சில சட்டத்திட்டங்களை வைக்கிறார். யானைன்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டங்களை வைக்கிறார் இல்லையா? பறவைக்கு ஒரு சில சட்டத்திட்டங்களை வைக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் சட்டத்திட்டங்களை வைத்து தான், சயின்ஸ் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சயின்ஸை வச்சு சட்டத்திட்டங்களை வைத்து தான் தேவன் உண்டாக்குகிறார். அதே மாதிரி மனுஷனை உண்டாக்கிட்டு எப்படி வேணாலும் நீ வாழலாம் அப்படின்னு கடவுள் அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுக்காம இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில காரியங்களை தேவன் கட்டளையாக கொடுக்கிறார். அப்படி தான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை கொடுத்தார், அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் உண்டாகிற கனியை புசிக்க வேண்டாம். அப்படி நீங்கள் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ அந்த வழியில் தான் கடவுள்கிட்ட நீங்கள் வரணும். அதை தெரிஞ்சிக்கலைன்னா நீங்கள் அதை தெரிஞ்சிக்காத நிலைமையிலே கடவுள்கிட்ட வரலாம் இல்லையா? இதுதான் அதோட கோர் கான்செப்ட், மைய கருத்து. அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தேவன் எல்லாவற்றையும் படைக்கிறார், அவரோட வார்த்தையினால் படைக்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, அவர் 6ஆம் நாளிலே எல்லாவற்றையும் 5 நாளில் முடிச்சுட்டு 6ஆம் நாளிலே மனுஷனை உண்டாக்குகிறார், தமது சாயலிலே உண்டாக்குகிறார். 3வது பாயிண்ட் என்னென்னா, தேவன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்கிற கட்டளையை கொடுக்கிறார். அப்போ காட் கிரியேட்ஸ் அண்ட் காட் கிவ்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ். கடவுள் மனிதர்களை படைக்கிறார், அந்த மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்கிற கட்டளையை தேவன் கொடுக்கிறார். அது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் செட் பண்ணுறாரு, மனுஷனுக்கும் செட் பண்ணுறார். ஆனால் முதல் மனுஷி என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அப்படி கீழ்ப்படியாமல் போனதுனால இன்னும் அப்போ நன்மை தீமையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். கீழ்ப்படியாமல் போனதுனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்ததினாலே நன்மை எது தீமை எது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அப்புறம் அறிந்த நிலைமையில் அவங்க எப்படி இருக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு சில கட்டளைகளை கொடுக்கிறார் இல்லையா? அது மோசே மூலமாக கொடுக்கிறார். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அது நம்ம அடுத்த வீடியோ செஷனில் பார்க்கலாம். ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் மனிதர்களை உண்டாக்குகிறார், நம்மை உண்டாக்குகிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்ற கட்டளைகளை கொடுக்கிறார். நாம் அதை அறிந்து கொண்டு அதற்கு உட்பட்டு வாழும்போது நாம் கடவுளுக்கு பிரியமான மக்களாக இருப்போம். அதை மீறும்போது கடவுளுடைய கோபாக்கணிக்கு ஆளாவோம். இதை நாம் கற்றுக்கொண்டு கை கொண்டு இதற்குரிய ஆசீர்வாதத்தை பெற கர்த்தர் நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.